அனைவருக்கும் வணக்கம். நம்ம தாவேகா பசங்க அவங்கள எதிர்த்து எந்த கேள்வியை கேட்டாலும் உடனே நீங்கள் திமுகவை கேட்டிங்களா, நாம் தமிழர் வந்து தாவேகாவையே எதிர்க்கிறது தான் முழு நேரமாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு அவதூறு பரப்புரையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இங்கே திமுகவை யார் உண்மையிலேயே எதிர்க்கிறான்னு. என்னன்னா திமுக அமைச்சர்களை எதிர்த்து இப்போ தாவேகா ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு. மாவட்டந்தோறும் எத்தனை போராட்டம் திமுக அமைச்சர்களை எதிர்த்து திமுகவை எதிர்த்து பண்ணியிருப்பீங்க. மக்களுக்கு ஆதரவாக போய் எத்தனை இடத்துல போராட்ட காலத்தில் நின்றுருப்பீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமானையும் விஜய் அண்ணனையும் கம்பேர் பண்ணுவோம். எத்தனை முறை போராட்ட காலத்தில் விஜய் அண்ணன் போயிருப்பார், எத்தனை தடவை சீமான் அண்ணன் போயிருப்பாருன்னு இந்த 3 வருஷத்தில் கடைசி 3 வருஷத்தில் பார்ப்பாங்களா? எத்தனை இடத்துல திமுக எதிர்த்து சீமான் அண்ணன் களத்தில் நின்று போராடி இருக்காரு, எத்தனை இடத்துல விஜய் அண்ணன் நின்று போராடி இருக்காருன்னு ஒரு கணக்கெடுப்போமா? இல்லை மாவட்டந்தோறும் பல மாவட்டத்தில் தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க மாவட்ட ஆட்சியருக்கு அந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு மனு கொடுக்க கூட போனது கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க மாவட்டந்தோறும் பல போராட்டம், அதுலேயும் குறிப்பாக அந்த நியூஸ் தமிழ் 24/7 அந்த டிபேட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் கொடுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி செஞ்ச போராட்டங்களை நாம் தமிழர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நேரமே பத்தாது, அவ்வளோ போராட்டம் இந்த திமுக அரசு எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் மாவட்டந்தோறும் ஒரு பட்டியலை முடிஞ்ச தாவேகாவோட சொல்லுங்கள், அந்தந்த மாவட்டத்தில் இத்தனை போராட்டம் பண்ணியிருப்போம் அப்படின்னு. பல மாவட்டத்தில் அதான் சொல்கிற மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம் மனு கொடுக்க கூட அந்த திமுக ஆட்சியை எதிர்த்து போனது இல்லை, அவங்க அதை எதிர்த்து போராடினதில்லை. அப்போ டிவிகே vs டிஎம்கேன்னு சொல்கிறதுல இல்லை எதிர்ப்பு, சோஷியல் மீடியாவில் போடுறதுல இல்லை எதிர்ப்பு, காலத்தில் அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி எதிர்த்து போராடி மக்களுக்கு நியாயம் வாங்கி தர்றது தான் உண்மையான அரசியல். அதுதான் உண்மையான திமுக எதிர்ப்பாக கூட இருக்கும். திமுக செய்கிற தவறை எதிர்த்து நிற்கிறதா இருக்கும். அந்த களத்தில் நாம் தமிழர் நிற்கிது, சோஷியல் மீடியாவில் இல்லை. சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை, அதை முதல்ல தாவேகா பசங்க புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் யோக்கியமாக ஊழலை எதிர்க்கிறேன்னு செங்கோட்டையனை சேர்த்துப்பீங்க, ஆதவர்ஜுனாவை சேர்த்துப்பீங்க, வாரிசு அரசியல்னு காங்கிரஸை பேச மாட்டீங்க, குற்றப்பின்னணி உள்ள மாற்றுக் கட்சியில் இருக்கிற சீட்டு கிடைக்காத அத்தனை பேரையும் 100 பேரை கூப்பிட்டு வச்சு சீட்டு கொடுப்பீங்க. இப்படி இன்னும் 1000 கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை உங்களை நோக்கி கேட்டால் அதுக்கு பதில் தெரியலங்கிறதுக்காகவே உடனே இந்த முன்ன டிஎம்கே எதிர்த்து நாங்கள் ரொம்ப கேள்வி கேட்கும்போது அவங்க ஒரு பரப்புரை பண்ணுவாங்க, பிஜேபி பி டீம் இவங்க, பிஜேபி சொல்லி பேசுதுன்னு. இப்போ உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே டிஎம்கேயோட ஆளு அப்படின்னு. நாங்கள் உங்களை மட்டும்தான் கேள்வி கேட்குறோமாண்ணா? அதுவும் கிடையாது. நாங்கள் களத்துலையும் நான் சொன்ன மாதிரி திமுக எதிர்த்து மட்டும்தான் போராடிட்டு இருக்கோம். திமுக எதிர்த்து போராடிட்டு இருக்கிற ஒரே கட்சியாகவும் நாம் தமிழர் மட்டும்தான் களத்தில் இருக்குது. அதுபோல் நாங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா 80% ஒரு மணி நேரம் மேடையில் சாட்டை முருகனிலேருந்து கட்சியுடைய பேச்சாளர்கள் பேசுகிறாங்கன்னா 1 மணி நேரத்தில் 50 நிமிஷத்துக்கு மேலே அதிமுகவை தான் திட்டி பேசுவாங்க. அவங்க குறைகளை தான் எதிர்த்து பேசுவாங்க, அந்த எம்எல்ஏ அமைச்சர்களை எதிர்த்து தான் பேசுவாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் தாவேகாவை பேசுவாங்க. அப்போ அந்த 5 நிமிஷம் சோஷியல் மீடியாவில் நியூஸில் எடுத்து போட்டுறாங்க, அதை உடனே தாவேகாவை எதிர்க்கிறாங்கன்னு. சரி, அந்த 5 நிமிஷம் கூட தாவேகாவை எதிர்த்து பேசுதுன்னா நீ உன்னுடைய அரசியல் சரியில்லை அப்படின்னு உன்னை நோக்கி கேள்வி எழுப்புறோம். உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாவே நீ திருப்பி பதில் பேச மாட்டேற, 2 தான் பேசுகிற. ஒன்று கெட்ட வார்த்தை பேசுகிற, இன்னொன்று திமுக காசு வாங்கிட்டேன்னு பேசுகிற. நீ உன்னோட உள்ளாட காணா போச்சுன்னா கூட அதுக்கு காரணம் திமுகன்னு நீ சொன்னீங்கன்னா, உண்மையிலேயே திமுக காரன் திருடி இருந்தால் நான் திமுக காரன் திருடி இருப்பாம. உன் வீட்டில் ஒன்று சின்னதாக காணா போச்சுனாலும் அதுக்கு திமுக காரன் நீ சொல்லுவீனா, அதையும் நான் சொல்லலைன்னா உடனே நீ திமுகவோட ஆளுன்னு நீ சொல்லுவீனா, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் திமுக செஞ்ச எல்லா தவறுகளையும் திமுக செஞ்சதுன்னு சொல்லி அதை எதிர்த்து போராடுவோம். அதுக்காக நீ சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி தான். அதனால் அந்த பசங்க முதல்ல ஒரு அடிப்படை புரிதலுக்கு வாங்க. களத்தில் திமுகவை போய் எதிருங்க. அப்படி ஒருவேளை உண்மையிலேயே களத்தில் யார் எதிர்த்தான்னா வேணால் அந்த பட்டியல் போடுங்க. தாவேகா மாவட்டந்தோறும் இருக்கிற அமைச்சர்களை எதிர்த்து எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கு, நாம் தமிழர் எத்தனை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்தா அதில் தெரிஞ்சிரும்ல யார் உண்மையிலேயே திமுகவை எதிர்த்து களத்தில் நின்று வேலை செஞ்சான்னு பார்ப்போம்.